அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். செவந்தி, ரகு ஏதோ குழந்தைக்கு ஆசைப்படுறான்னு கேட்டோம். வேற குழந்தையா இருந்தா பூர்ணிமா ஒத்துக்க மாட்டா. உன் குழந்தையா இருந்தா அவளையும் சமாதானப்படுத்தலாங்கிறதுக்காகத்தான் கேட்டோம். கேட்டது எவ்வளவு தப்புன்னு இப்ப புரியுது. கேட்டதுக்கே நீ மயக்கம் போட்டுட்ட. உன்னால குழந்தைய கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. எப்பவும் போல இருப்போம். உன்கிட்ட கேட்டதை நாங்களும் மறந்துடுறோம், நீயும் மறந்துடணும். மறக்கிறது மட்டும் இல்லம்மா, எங்களை மன்னிச்சிரு தாயி. ஐயோ, என்ன பாட்டி நீங்க திரும்ப திரும்ப மன்னிச்சிருன்னு சொல்றீங்க. நான் அப்படிலாம் தப்பா ஒன்னும் நினைக்கல. நீங்க திடீர்னு அப்படி கேட்டதும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு இப்படி கேட்டுட்டாங்களே, இவங்க கேட்டு நம்ம சரின்னு சொல்ற நிலைமையில இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அதனாலதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கேன். மற்றபடி எனக்கு உங்க யார் மேலேயும் வருத்தமே இல்லை. நான் அப்படி எதுவுமே தப்பாவும் நினைக்கல. நீ நினைக்கலம்மா, நீ சாப்பிடாம இருந்தா எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல. கரெக்டு தான் பாட்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே சரியாயிடுவேன். சரி செவ்வந்தி, நீ ஃபேக்டரிக்கு கிளம்பி போ, நான் இங்க இருக்கேன். அத்தை, மாமா, நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துடுறேன். வாமா, 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. இல்ல அத்தை, பெருசா பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. 2 இட்லி சாப்பிடறதுக்கு என்ன நேரம் ஆக போகுது? வாமா, உட்காரு. நிஜமாவே எனக்கு பசிக்கல அத்தை. பசிச்சா நான் சாப்பிட மாட்டேனா? அத்தை, தமிழ் தூங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அது கொடுத்துருங்க. பக்கத்திலேயே சிறப்பு இருக்கும், அதை ஒரு 1/2 மூடி கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேம்மா.